ஹாய்டா! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து "ரெக்க கட்டி பறக்குது மனசோட" நெக்ஸ்ட் பார்ட் தான். ரொம்ப நாள் கேப் ஆகிடுச்சுல. சரி, ஓகே, வாங்க நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வேறு எதுவும் பேசாமல் நேராக கதைக்குள்ளே போயிடலாம். வித் ஹெட்செட்டோட ஜஸ்ட் இமேஜினேஷனாக மட்டும் உள்ளவங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் டேங்கோட ரூமை தான் காட்டுறோம். அந்த ரூமில் ஜங்குக்கு வந்து டேங்கை போட்டு இல்லாத பாடுபடுத்திகிட்ருக்கான். ஸோ ரொமான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை எங்கேயுமே நகர விடாமல் அவன் போகிற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே போயிட்டு அவனை பிடிச்சி வம்பிழுத்துட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இடுப்பை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி ரொம்ப வம்பிழுத்துட்டு சுற்றிட்டுருக்கான். ஸோ பட்டே தான் ஜங்குக்கா, தயவு செஞ்சு என்னை விட்டு தோலை, ஏன்டா அப்படி பண்ணுற? காலையில் எந்திரிச்சதுலேருந்து நீ இப்படி தான் பின்னாடி சுற்றிட்டுருக்க. உனக்கு என்ன தான் வேணும்? நீ தான் வேணும், என் பொண்டாட்டி தான் வேணும், என்னோட ஜில்லு தான் வேணும், என் பாப்பா தான் வேணும், தரியா? பாரு ஜங்குக்கா, அடி வாங்காத, விட்றா என்ன. ஐயோ, ஒரு 5 நிமிஷம் நிம்மதியாக உட்கார வர்றியா? ஜங்குக்கா, தயவு செஞ்சு தள்ளிப்போ. ஏன் ஏன் அப்படி அழுகுற? உனக்கு என்ன பிடிக்கலையா? டே லூஸ் மாதிரி பேசாதடா. உனக்கே ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணால் இரிட்டேட் ஆகாதா? ஏன்டா அப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற? ஆமாம், லவ் டார்ச்சர். நல்லா இருக்குல்ல? ஜங்குக்கா, அடி வாங்காத, விடு. விடவா? விட்டுறவா? ஐயோ, எப்போ பார்த்தாலும் அதே நினப்பு. உன்னை உடச்சேன்னு வை. இங்கே எடுக்கிறியா? இங்கே இந்த இடத்துல, இந்த கணத்தில் கிஸ் அடிப்போமா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டேங்கப்பட்டு ரொம்ப வம்பிழுத்துட்ருக்கான். ஸோ அப்போனா டோர் வந்து யாரோ நாக் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து யாரா அவன் கரடி கரெக்டாக வந்துடுவானே. அப்பா, இவன்ட்டேருந்து என்னை காப்பாற்ற யாராவது ஒருத்தவங்களாவது தெய்வம் மாதிரி வந்தாங்களே. விட்றா. எங்கே போகிற? கதவு திறக்க. அதெல்லாம் அவன் வேணாம். ஜங்குக்கா, விடு, அப்படிலாம் பண்ணக்கூடாது. டோர் நாக் பண்ணால் திறக்கணும். எது? நீ சொல்கிறியா? அதை விடுடா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். ஸோ அங்கே ஓப்பன் பண்ணால் ஜிம்மன் தான் நின்றுட்டுருக்கான். ஜிம்மனை பார்த்த உடனே ஜிம்மனா, நீயாடா? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. உள்ளவா. என்ன தனியாக வந்திருக்க? யுங்கி எங்க? யுங்கி அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? உள்ளவா, ஏன் அங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கூப்பிட்றான். அது ஜிம்மன் பார்த்துட்டு, இரு, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசுகிற? நேற்று நைட்டு தான் பார்த்தோம். அதுவும் இல்லாமல் மாடுலேஷனே சரியில்லையே. நீ எப்போவுமே என்னை வான்னு கூப்பிடவே மாட்டியே. அடித்து துரத்த வேணால் காத்திருப்ப. நீ என்ன பண்ணுற? என்ன சும்மா நான் அப்படி சொல்லிட்டேன்? நீ என் ஃப்ரெண்டோட ஆளுடா. நான் எப்படி ஒன்று அப்படி சொல்ல? வேறா. என்ன ஜங்குக்கா, என்ன நடந்துட்டுருக்கீங்க? இவன் பண்ணுறது எதுவுமே சரியில்லையே. அது ஒன்றும் இல்லை, இவ்வளோ நேரம் அவனை நான் வம்பிழுத்துட்டு இருந்தேன். அதான் என்கிட்ட இந்த எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒன்று எழுத்து வச்சு கொஞ்சிட்ருக்கேன். அடைச்சி கருமோ, விட. என்ன சும்மா நான் இப்படி சொல்லிட்டேன்? உன் ஃப்ரெண்டு சொன்னால் நம்பிடுவியா? ஏன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை? சிப்ப யுங்கி, நீ எப்படி இருக்க? நீ அங்கேயே நிற்கிறியா? அதெல்லாம் எனக்கு தெரியும். இல்லை, உங்களுக்கெல்லாம் என் பாசத்து மேலே உள்ள அக்கறை தெரியல. சும்மா நடிக்கிறேன்னு சொல்கிறீங்க. சொல்லுவீங்க. சரி, எதுக்கு வந்தீங்க? அது ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்னு வந்தோம். என்ன விஷயம்? அதுவா, சொல்லிடலாமா இங்கே? சொல்லிவிடு, அதுக்கு தானே வந்தோம். என்னடா 2 பேரும் குசுன்னு பேசுகிறீங்க? அப்போது எங்கள்கிட்ட எதுவும் சொல்ல வரலையா? உங்களுக்குள்ளேயே பேசிக்க தான் வந்தீங்களா? இல்லை, சொல்கிறேன். இந்த காடை பிடி. காடா? என்னது இது? ஜங்கு, நீ வா, 2 பேரும் சேர்ந்து வாங்க. என்னடா கல்யாண பத்திரிக்கை கொடுக்குற மாதிரி 2 பேரும் சேர்ந்து நில்லுங்கிறா? காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்க போறியா என்ன? வாங்கி பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஸோ ஜங்குக்கும் அவங்க அதை வாங்கி பார்க்குறாங்க. அவங்க அதை வாங்கிட்டு என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு படித்து பார்க்குறான். அவன் படித்து பார்த்துட்டு செம்மையாக சிரிக்கிறான். அவனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஜங்குக்கு வந்து என்னாச்சு, அவனுக்கு ஏன் அப்படி சிரிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, அந்த கார்டில், எப்பா, எங்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆன 2 பேர், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். ஒன்றும் இல்லை, நாங்களும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். அதனால் எங்கள் கல்யாணத்தெல்லாம் நீங்களே பார்த்து பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த ஹனிமூனு போனோம்.
ஒரு நல்ல இடமா சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் கல்யாணம்லாம் நீங்கள் தான்ப்பா பார்த்துக்கணும். வேறு யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. நீங்கள் தான் எல்லாம். சொல்லலைன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதான். சரியாப்பா, கல்யாணத்துக்கு வந்துடுங்க. சி கல்யாணத்தை பண்ணி வச்சுருங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு ஜங்குக், ஹே என்னடா அது, என்னடா இப்படி ஒரு கார்டு கொடுத்துருக்க? அதுவா ஜங்குக்கா, அது வந்து என்னத்த சொல்கிறது, எல்லாம் யுங்கி பார்த்த வேலை. ஏய் கொன்றுவேன். டேய் நீ நடிக்காத, இதை யார் பார்த்த வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும். யுங்கி இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு சொன்னால் மேலே கீழே பார்ப்பான். அவ்வளோதான், அவனுக்கு பண்ணுன்னு சொன்னாலே கடுப்பாயிடுவான். இந்த வேலையை நீ தான் பார்த்துருப்ப, எனக்கு தெரியும்னு சொல்லு. என்னது இது? அது சும்மா பத்திரிக்கை அடித்து கொடுக்கணுன்னு நினச்சேன். அப்புறம் கல்யாணமே நீங்கள் தான் செஞ்சு வைக்க போகிறீங்கிறப்போ பத்திரிக்கை அடித்து எப்போ கொடுக்குறது, அது நல்லா இருக்காதுல்ல, சர்ப்ரைஸாக இருக்காதுல்ல, அதான் இப்போயே கொடுத்தேன். நல்லா இருக்கா என் சர்ப்ரைஸ்லாம் ஓகே தான். அதில் என்ன ஹனிமூன், அதுக்குள்ளே சார் ஹனிமூனுக்கு ரெடியா? ஆமாம், கல்யாணம் ஹனிமூன் போகணும்ல, நீங்கள் தான் அதில் எக்ஸ்பீரியன்ஸாக நாளாச்சு. சரி, உங்களுக்கு 2-3 இடம் தெரியும் சொல்லுவீங்கன்னு நினச்சி கேட்டேன். ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன? டேங், என்ன நம்மளுக்கு கல்யாணம் ஆகி நம்ம இன்னும் ஹனிமூன் போகல. போகல. ஓகே, அப்போ பிளானை போட்டுருவோமா? என்னது ஹனிமூனுக்கா? வேணாம். டேய் என்னடா, என்ன வேணாங்கிற? வேணாம், முடியவே முடியாது, நானும் வரமாட்டேன். ஏன்டா அப்படி பயப்படுற? ஹனிமூன் தானே கூப்பிட்றான். டேய் அவனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாத, அவ்வளோதான் பார்த்துக்க. ஏன்டா அவங்க இப்படி கத்துற? ஹனிமூன் தானே கூப்பிட்றான், போயிட்டு வா. ஜிமின், யுங்கி உன்னை நார்மல் டேஸ்லேயே வச்சு செய்வான் தானே? ஆமாம், உனக்கு வலிக்குதுன்னா கூட விட்டுருவான் தானே? ஆமாம் விட்டுருவான், ஏன் கேட்குற? அவனையே நீ ஹனிமூன் கூட்டிகிட்டு போனா உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரில. இதில் நான் உன் நண்பன் கூட போகணுமா? உன் நண்பன் எப்படின்னு உனக்கு தெரியும்ல. வலிக்குதுன்னு சொன்னால் கூட விட மாட்டான், காலில் விழுந்து கேட்டால் கூட விட மாட்டான். இப்படி இருக்கவனை ஹனிமூன் அழைச்சிட்டு போயிட்டு வரதா, இல்லை அங்கேயே ஒரு மாதத்துக்கு பெட் ட்ரெஸ் போட்டு பார்க்குறதான்னு தெரில. ஓ, நீ அப்படி சொல்ல வரியா? ஆமாம், இவன் அப்படிப்பட்ட ஆள் தான். இருந்தாலும் கொஞ்சம் பாவம் பார்த்து கருணை கட்டி கொஞ்சம் போயிட்டு வர்றது. போயிட்டு வர்றத நான் பாவம் இல்லை, சின்ன பிள்ளைல்ல. எது நீ சின்ன பிள்ளையா? விட்டா நீ பண்ணதுக்கு 2-3 நாளில் சின்ன பிள்ளை கையிலே வந்துடும். வந்தால் ஹாப்பி தானா? ஏன் கோச்சுக்கிற? உனக்கு ஹாப்பி தான்டா, உனக்கு ஹாப்பி தான். ஆனால் அனுபவிக்கிறதெல்லாம் நான் தானே. நாய் கொஞ்சம் நேரம் வாய் மூடு. நாங்கள் இங்கே இருக்கோம். ஓகே, அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் முடியாது. உனக்கு என்ன கல்யாணம் தானே? ஆமாம், என்ன திடுதுப்புன்னு கல்யாணம் சொல்லவே இல்லை. பாத்தியா எதை பார்த்தியா? நான் அப்படி ஒரு கார்டு கொடுக்கும்போதே நீ கல்யாணத்தை சொல்லவே இல்லைங்கிற. இப்போ நான் கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுக்கும்போது என்ன சொல்லுவேன்? இன்னும் அசிங்கமாக சொல்லுவேன்டா. சொன்னால இங்கே நான் இவ்வளோ நாளுக்கு முன்னாடி கல்யாணம்னு எதுவுமே சொல்லலை, இப்போ திடீர்னு கல்யாணம்னு சொல்கிறேன், அதுக்கு கேட்டேன். அது ஒன்றும் இல்லைடா, ஜஸ்ட் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, கரெக்ட் டே வந்துச்சுன்னு நினச்சோம், ஓகே சொல்லிட்டோம். ஓஹோ, சரியான பூனை மாதிரி எந்த வேலை பார்த்துட்டேன். சரி, இவ்வளோ நாள் எங்கள் லவ் ஸ்டோரி தானே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு இப்போது உங்கள் லவ் ஸ்டோரி வேணும். உங்கள் லவ் ஸ்டோரி வேணும். ஏன்ப்பா திடீர்னு எங்களோடது? அது என்னடா திடீர்னு உங்களோடதுன்னா? இவ்வளோ நாள் எங்கள் லவ் ஸ்டோரி கேட்டுட்டு அப்படியே பெரிய இவனுங்க மாதிரி சுற்றுனீங்கள்ல, என்கிட்ட சொல்லலையான்னு சொல்லிட்டு. நீ என்கிட்ட சொன்னியாடா ஃபஸ்ட்டு? நீ இவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னியா? இல்லை, நானாக தான் கண்டுபிடிச்சேன். அப்பயுமே நீ வந்து எதுவுமே பெருசாக என்கிட்ட நான் இதான்னு சொல்லலை. நான் லவ் பண்ணுறியா, சரி விடுன்னு விட்டுட்டேன். எது சரின்னு விட்டுட்டேன்? சரி விடு, சில ரீசனுக்காக விட்டேன். ஆனால் விட்டேன்ல. ஆனால் நீ ஒரு வாட்டியாவது கதை சொன்னியா, இதாண்டா ஆச்சுன்னு? நீங்கள் எப்படா எலியும் புலியிலேருந்து இப்படி மாறினீங்க? நீங்களே எங்களை மாதிரி தான் சண்டை போட்டுட்ருப்பீங்க. சொல்லப்போனால் எங்களை விட நீங்கள் தான் அதிகமாக சண்டை போடுவீங்க. எப்படி மாறினீங்க? சொல்லு, வா இங்கே உட்கார்.
அப்படின்னு சொல்லிட்டு டேவாங் போயிட்டு அப்படியே அந்த கட்டிலில் உட்காந்துக்கிறான். ஜங்குக்கு வந்து ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காந்துக்கிறான். யுங்கி வந்து டேவாங் பக்கத்தில் உட்காந்துட்டு யுங்கி பக்கத்தில் ஜிமன் உட்காந்துருக்கான். ஸோ இப்போ அப்படியே 4 பேர் ஒரே லைனில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கானுங்க. இங்கே யுங்கிக்கு வெக்கமாக வருது. அதை டேவாங் பார்த்துட்டு, ஐயோ ஜங்குக் நீ பார்க்குறியா, யுங்கி வெக்கப்படுறான்டா. டேய் ஆமாம், நீலாம் வெக்கப்படுற, நீலாம் சிரிச்சேன்னு பார்த்ததில்ல, வெக்கப்படுறியா? ஐயோ பா, என் கண்ணே பற்றும் போல். டே ஜிமனா, செலெக்ஷன் சூப்பர் தான். சீ சும்மாடா. இருங்க யுங்கி, ஃபஸ்ட்டு நீ சொல்லு, எப்போ இந்த கதை ஆரம்பிச்சிச்சு? 2 பேரும் எங்களோட அடிச்சுப்பீங்க, பட் எப்படி? டே வெக்கம் மட்டும் படாதடா, எனக்கு அப்படியே உனக்கு கடிச்சு சாப்பிட்ற போல இருக்குடா. டேய் நான் ஆள் பக்கத்தில் இருக்கேன். ஏச்சி வாங்க மூடு, சொல்லு யுங்கி. அட பாவீங்களா, கதை கேட்குற ஆர்வத்தில் என்னமெல்லாம் திட்டுறாங்க. சரி திட்டிட்டு போட்டோம், இருடா ஒரு 2 நிமிஷம் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன். இப்போ வந்துட்டு 2 மார்க் 5 மார்க்னு கொஷின் பேப்பர் கொடுத்து எழுத சொன்ன பாரு, சொல்கிறா. சரி இரு. எப்போனா அந்த என்னடா யோசிக்கிற? டேய் ரொம்ப பின்னாடிடா. ஒரு 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 என்ன ஒரு 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 ஒருன்னு இருக்கிற? என்ன ஒன்றும் இல்லைடா, 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நாங்கள் லவ் பண்ணிட்டுருக்கோம். என்ன அது 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தா அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஜங்குக்கும் கத்துறானுங்க. அட்ட டயத்தில் 2 பேருக்குமே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஆகிடுது. ஸோ 2 பேருமே டே ஒரு நிமிஷம் சத்தம் போடாதீங்கடா, ஏன்டா இப்படி சத்தம் போடுறீங்க, அசிங்கமாக இருக்குடா, கொஞ்சம் சத்தம் போடாதீங்கடா. என்ன ஸ்டாண்டர்ட் சொன்னான் அவன்? ஜங்குக் 8th 8th படிக்கும் போதேவா? ஆமாம் ஜங்குக்கா. டேய் என்னடா சொல்கிற? அது யுங்கி, நானே சொல்லியிருப்பேன், அப்போ நீ சொல்லி மாட்டி வர விட்ட. இங்கே ஒருத்தன் என்னை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கான்டா. சாரிடா, நான் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் நீ சொல்கிறதுக்குள்ள. சாரி. அதான் பண்ணுறதெல்லாம் பண்ணி விட்டி வாய முடு. தாங்க நான் சொல்கிறேன் கேளு. இல்லை நீ சொல்லு, போ நீ கதையை சொல்லு, உனக்கு இருக்க சொல்லி முடிக்கும் போது போட்டு பொழக்கலை நான். அது நீ கதை நான் சொல்லலைன்னொடனே என்ன பிச்சு பேசுன நீ? மூஞ்சி எத்தனை ஊருக்கு போச்சு. இரு நீ சொல்லி முடியும், உனக்கு இருக்குடி, உனக்கு இருக்கு. வா 8th ஸ்டாண்டர்டு பற்றியா ஜங்குக்கா என்னென்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு? நம்மளாவது ஃபஸ்ட் இயர் தான், இவனுங்க 8th ஸ்டாண்டர்ட். மீசோட உழைச்சிருக்காது அந்த வயசில் என்னென்ன வேலை? சொல்லு நீ கதையை சொல்லு. நீ சொல்கிற வரைக்கும் நான் திருவிக்கிட்டே தான் இருப்பேன். வலிக்குதுடா. வா டேங் விட்டுட்டேன், அவனுக்கு வலிக்கும். ஓஹோ காதல் மனசு, காதல் புறா வைக்கலனால வலிக்குது. உன்னை சேர்த்துக்கலுமா? வேணாம். அப்பா அமைதியார். நீ சொல்லு. சொல்கிறேன் கேடு ப்ளீஸ். விட்டுட்டேன்ல, சொல்லு. சொல்கிறேன். அதாவது 8thலேருந்தே நாங்கள் ரொம்ப அடிச்சுப்போம்ல. அப்போ ஒரு நாள் வந்து ஜிமனை ஒருத்தன் அடிச்சிட்டான். அடித்தானா? ஜிமனையா? எப்போ? எனக்கு தெரியாமல் யார் அடித்தா? அவன் தான் அந்த பக்கத்து ஸ்கூல்லேருந்து வருவானே ஒருத்தன், கிருஷ்ணான்னு சொல்லிட்டு. கிருஷ்ணா? டேய் அதான்டா அந்த ஒரு ட்ரௌசர் பையன். ஓ ஆமாம் அவன் தான். அவன் அடிச்சிட்டான். அதனால நான் இரு அவன் பொண்ணு அடித்தான்.
அது ஒன்றும் இல்லைடா, எப்போதும் போல் பம்பரம் விட்டுட்டு இருந்தோம். வந்தான் குறுக்க, தேவையில்லாமல் பேசினான், அடி வாங்கினான். அப்போது ஒரு அடி விழுந்துருச்சு. அந்த அடியில் அப்படியே கேர் ஆகி போய் நிற்கும்போது தலைவன் என்ட்ரி கொடுத்தாப்புல. அவர் நினச்சிக்கிட்டாரு நான் தான் அடி வாங்கினேன்னு. ஆனால் அங்கே நடந்ததே வேறு. நான் தான் போட்டு மிதித்தேன் ஃபஸ்ட்டு. அவன் என்னை அடிக்க, இவன் அதை பார்க்க, அதனால் இவன் அவனை அடிக்க அப்படின்னு போக, ஓ ஓஹோ ஸோ அவன் உன்னை அடிக்க, நீ அவனை அடிக்க, நீ அவனை அடிக்க, அப்படியே போய் இந்த லவ் ஃபார்ம் ஆச்சு. ஆமாட்டியா? ஏங்கி நீங்கள் பாக்கி கதை சொல்கிறீங்களா? சொல்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. அப்படியே தான் போச்சு. அப்படியே தான் போச்சுன்னா எப்படி? அது சொல்லுடா, சொல்லு. சொல்கிறேன் வலிக்குதுட்டான். நீ சொல்லனா நான் கிள்ளுவேன். நான் சொல்கிறேன். சொல்லு. அப்பப்போ பார்ப்பேன், சைட் அடிப்பேன், பேசி கூட இருக்கேன். பேசாமலாம் சண்டை வரும், சண்டை போடுவேன். ஓ, ஆனால் நாங்களும் கூட தானே இருப்போம். ஆனால் அது கவனிக்கவே இல்லை. அது நீயும் அவங்க உங்களுக்குள்ளே சண்டை போடுறதுலே கவனமாக மும்மரமாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் எங்களை கவனிக்க மாட்டீங்க. அதனால நாங்கள் பார்வையிலே பேசிப்போம். ஓஹோ, கண்களால் பேசுவாயாவா? அது சரி. அப்புறம் இரு சிமன், நீ சொல்லு. நானா? அதான் யுங்கி நல்லா சொல்கிறானே. யுங்கி நல்லா சொல்கிறான், ஆனால் யுங்கி பாதி டீட்டெயிலை கட் பண்ணி சொல்கிறான். நீ தான் கிளறுனா மொத்தமாக கொட்டு. வேணாம். கொட்டுறியா இல்லை இல்லை நான் சொல்கிறேன். குட் பாய், சொல்லு. அப்புறம் போச்சு, டேஸஸ்லாம் போச்சு. நம்ம காலேஜ்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு எங்கே இல்லையா? நாங்கள் வேறு ஒரே காலேஜா? நீங்கள் வேறையா? எல்லாம் ஒன்றா பேசி பண்ணி முடிவெடுத்து ஒன்றா அப்ளிகேஷன் போட்டு ஒரே டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி ஒரே கிளாஸ்க்கு போனீங்களா என்ன? ஆமாம். உண்மையாங்கி? ஆமாம். நினச்சேன். தெரியும். சொல்லு, கதையை கண்டினியூ பண்ண. அப்புறம் கொஞ்ச நாள் போயிட்டு வந்தோம். அப்புறம் அங்கே ரூம் எடுத்துட்டீங்க. உண்மையா? ஆமாம், ரூம் எடுத்துட்டோம். அடிக்கடிலாம் தங்க மாட்டோம். மாதத்தில் ஒரு 20 நாள் அங்கே இருப்போம், 10 நாள் ஊரில் இருப்போம். ஓ, அடிக்கடி தங்க மாட்டீங்க. ஜஸ்ட் ஒரு 20 days தான் தங்குவீங்க. ஆமாம். சரி, அடுத்து? அப்போது தான் எங்கள் லவ் ஸ்டோரி அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது ரொம்ப அழகாக நல்லா போயிட்டுருக்கு. இப்படிக்கு சிமன் யுங்கி அதானே? அதான். சொருப்பு பிஞ்சிரும். ஒழுங்கு மரியாதை கதையை தெளிவாக சொல். நீங்கள் ஃபர்ஸ்ட் போன அவுட்டிங் ஸ்பாட் எது? ஃபர்ஸ்ட் கிஸ் எப்போ பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரூம்க்கு எப்போ போனீங்க? எல்லாத்தையும் சொல்லு. இவங்க என்னடா இப்போலாம் கேட்குறான்? ஏன் டேங் இதெல்லாம் சொல்லும் போது இவங்கிக்கு ஒன்றும் இருக்காது, அப்போது ஜிமினுக்கு மட்டும் எதுவும் இருக்குமா? அது நீயா தானே சொன்ன. எது? நீங்கள் யாரும் இதை கேட்கல. கேட்டோம், ஆனால் ஓஹோ, அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தால் ரத்தமா? இப்போ சொல்ல உண்மையாகவே ரத்தம் வந்துடும். சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அவுட்டிங்னா எங்கள் காலேஜ் பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் போனோம், 2 பேரும் ஒன்றா. அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான், அடித்து பிடிச்சி இழுத்துட்டு போனேன். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் யுங்கியோட கையை அப்படி பிடிச்சிட்டு ரொம்ப டைட்டாக இறுக்கமாக பிடிச்சிட்டு
அப்படியே அந்த பாத்வேயில் நடந்து போகும்போது நல்லா இருந்துச்சு. அழகா குட்டி குட்டி பூச்செடி அதெல்லாம் இருந்துச்சு. ஊஞ்சலில் நிறைய குட்டி பசங்க ஆடிட்டு இருந்தாங்க. அங்கங்கே எங்களை மாதிரி 2 3 லவர்ஸ்லாம் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் சீசா விளாண்டோம். ஊஞ்சல் ஆட்டி விட்டான். போயிட்டு ஃபுல்லாக சுற்றினோம். குட்டி கப்புள்ஸ்லேருந்து ஓல்டு கப்புள்ஸ் வரைக்கும் பார்த்தோம். அப்படியே வெளியே வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அண்ட் அப்புறம் அவ்வளோதான், வீட்டுக்கு போயிட்டோம். ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து அந்த ரூமுக்கு போனப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யுங்கி என்னை கிஸ் பண்ணான். அது எப்படின்னா, நாங்கள் ஊர்லேருந்து போயிட்டு வர கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஹாஸ்டல் போகலான்ட்டு இருந்தோம். அப்புறம் இதுக்கு தனித்தனியாக அப்படின்னு சொல்லிட்டு ரூம் எடுத்தோம். ரூம் எடுத்து 2 பேர் மட்டும், நாங்கள் 2 பேர் மட்டும் இருந்தோம். அப்போது ஒரு நாள் வெளியில் ரொம்ப மழை அடித்து ஊற்றுனுச்சு. ரொம்ப உள்ள குளிர் தாங்கலை. அப்படியுமே ஃபேன் போட்டு வச்சுருந்தான் யுங்கி. குளிரில் வந்து யுங்கியே தெரியாமல் அவனே அறியாமல் நான் வந்து கட்டி பிடிச்சிட்டான். எனக்கு அது ரொம்ப ஹீட்டாக வார்மாக சூப்பராக இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் அவன் கையை விடவே இல்லை. பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சவன் தான். அப்படியே பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன். ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அந்த மலையை அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். போக போக உடம்பெல்லாம் சூடேற ஆரம்பிச்சிச்சு. 2 பேரும் ஒருத்தர் பார்த்தோம். கொஞ்சமாக எல்லாம் மாறுனுச்சு. கொஞ்சமாக கிட்ட போனோம். கிஸ் பண்ணோம். லாங்காக பண்ணோம். டீப்பாக பண்ணோம். நிறைய லவ்வோடு பண்ணோம். கொஞ்சமாக லஸ்டோடையும் சேர்த்து பண்ணோம். பண்ணிகிட்ருக்கும்போதே பாடி ஃபுல் ஹீட்டாகி அடுத்த ஸ்டெப்புக்கு போச்சு. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ ஜெமன் இது எல்லாமே வந்து யுங்கியோட ஹேண்ட்ஸை வந்து அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அவன் கண்ணை பார்த்து சொல்லிகிட்ருக்கான். யுங்கியுமே ஜெமனை தான் பார்த்துட்ருக்கான். ஜெமனோட ஹேண்ட்ஸை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஸோ 2 பேருமே அப்படியே ஒருத்தர் கண்ணை ஒருத்தர் மாற்றி பார்த்துட்டே தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே சொல்லிக்கிட்டே ஜெமன் கொஞ்சம் க்ளோஸில் போக அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வருது. ஸோ அவன் கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போக இடையில ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வருது. ஸோ இப்போ எங்கேயும் ஜெமனும் ஒழிச்சு பார்த்தா அதுக்கு இடையில நம்மகிட்டே தான் அவன் கொடுத்த கார்டை வந்து வச்சுருக்கான். ஸோ இப்போ 2 பேருமே தள்ளி வந்துட்டு, என்னடா பிரச்சனை உனக்கு, பையனை பார்த்து குறுக்க விட்ட? ஏன் குறுக்க விட்டனா? நீ கதையை பார்த்துலே விட்ட. என்ன சங்குக்கா உனக்கு தேவை? எங்களுக்கா கதை? அதான் சொல்லிட்டேன்ல, சொல்லிகிட்ருக்கான்ல. நோ கேப் விட்டால் நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன். கேப்லாம் விடாத, கேப் விடாமல் சொல்லு. டே ஒரே ஒரு கிஸ்ஸாவது அடிச்சுக்கிறேன்டா. அப்படியே ஒன்று வச்சேன்னு வை, கதையை சொல்லு. அப்புறம் என்ன, நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் அடிக்கடி நடந்துச்சு, திரும்ப நடந்துச்சு. நடந்துச்சு அவ்வளோதான். நீங்கள் சண்டை போட்ட மாதிரி நாங்களும் சண்டை போட்டோம். அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தோம். நீங்கள் தான் இருக்கிறதுல பெரிய ரோஷக்காரங்க மாதிரி சண்டை நிறுத்தவும் இல்லை, முடிக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அப்புறம் எப்படிடா சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன்டா, நீங்கள் காலேஜ்லேருந்து வந்ததுலேருந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமே இவனை தொடவே இல்லை. ஜஸ்ட் ஒரு கிஸ் தரவே இல்லை. உண்மையாவா யுங்கி? ஆமாம். ஏன் அப்படி? ஏன்டா ஏன் அப்படி பண்ண? அதுவா, அது நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. சரி, அவனுக்கு எப்படியும் பிடிக்காது, எப்படியும் வேணான்னு சொல்லுவான்னு நினச்சிட்டு எதுக்கு, அதான் இவ்வளோ நாள் நல்லா ஜாலியாக இருந்தோமே,
சரி அவன் என்ன சொல்கிறானா விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் எதுவுமே பண்ணல. என்னது விட்டுருவோன்னு நினச்சியா? எவ்வளோ தைரியம் உனக்கு? எப்படி நீ விடுவ? உனக்கு எவ்வளோ தைரியம்டா? நீ என்னை விட சொல்லுவியா? சொல்லு, விட சொல்லுவியா? பாட்டியா நீ அப்படி என்ன பிரிச்ச, நானும் ஒன்று பிரிச்சிருவேன். நானும் ஒன்று என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து பிரிச்சிருவேன். டேய் இருடா, நான் அப்படி சொல்லவே இல்லைடா. அவன் அப்படி சொல்லவே இல்லை. அவன் அப்படி சொல்லலை, ஆனால் இவன் அப்படி சொல்கிறானே. என்னடா நினச்சிட்ருக்க நீ விட்டுருவியா? என்ன விட்டுருவ அப்படின்னு சொல்லிட்டு சிமன் யோங்கியோட காலரை பிடிச்சி இல்லைன்னு இழுக்குனா. ஸோ அவனுங்க 2 பேருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. யோங்கியும் டேவும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. அவனுக்கு ஏன்டா அவனுக்கு சிரிக்கிறானுங்கன்னு சுத்தமாக புரியலை. ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்ருக்கான். சிமன் ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாகி சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போயிடலாம். இங்கே யோங்கி அதை பார்த்துட்டு சரி நான் போகிறேன் எதாருன்னா அவள் போய் ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுட்ருப்பான். பாய்டா, சரி பார்த்து போய் அவனை சமாதானப்படுத்து. சரி மறந்துடாத. ஓ என்ன, நாங்கள் முன்னே நின்று கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அவ்வளோதானே, தாராளமாக பண்ணி வச்சிடுறோம் சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு யுங்கி இப்படி வெளில போகிறான். இந்த பக்கம் யுங்கி போனான். அடுத்த செகண்ட் ஜங்குக்கு டேவை பிடிச்சி இழுத்து அவன் மடியில் உட்கார வச்சுருக்கான். அவன் மடியில் உட்கார வச்சுட்டு என்னடா என் ஃப்ரெண்டோட லவ் பிரிச்சிருவியா? நான் அப்படி சொல்லவே இல்லைடா. பிரித்து தான் பாரேன், பிரித்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஜங்குக்கு அப்படியே ரொம்ப பொறுமையாக பட் ஸ்ட்ராங்காக அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த கிஸ் அப்படியே பொறுமையாக இருக்க அது அப்படியே பேஷனேட்டாக மாறுது. ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது இந்த கிஸ். ஸோ இப்படியே இங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம இவங்கே தான் காட்டுறோம். இவங்கே அவன் வீட்டில் இந்த ஜிம்மனை தேடி சுற்றிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு எங்கே இருக்கானே தெரியல. அப்புறமா கடைசியாக அவன் ரூம்குள்ளே போனால் ஒரு மூலையில் ஒரு ஓரமாக உட்காந்து ஒரு மாதிரி அழுதுட்ருக்கான். இப்போ இவங்கே தான் எந்திரிச்சு வா. வரமாட்டே போ. எந்திரிச்சு வாடா. போடா பைத்தியம், நான் வரமாட்டேன். எந்த மூலையில் உட்காந்துருக்க? இங்கே உட்காரதானே எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். நல்லா பொம்மையை கொண்டு போய் ஒழிச்சு வச்ச மாதிரி. எந்திரா போடா. நான் வரமாட்டேன்டா. இப்போ நீ வரையா இல்லையா? வரமாட்டேன். சரி வராது. இப்போ நீ இப்படி தான் சொல்லுவேன், எனக்கு தெரியும். சரி வா. வரமாட்டேன் இவனா அப்படின்னு சொல்லிட்டு போய் இங்கேயே அப்படியே அவனை தூக்கிட்டு வரான். போச்சுமந்தா விட்றாண்ணா பொறுக்கி போய் விட்றாண்ணா என்ன பிடிக்காத விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறான். ஸோ அவன் ஆடின ஃபோர்ஸில் இவங்கி பேலன்ஸ் ஸ்லிப் ஆகி அப்படியே அந்த பெட்டில் விழுந்துடுறான். அவன் விழும்போது அவன் மேலேயே ஜிம்முன்னு விழுந்துடுறான். ஸோ பாவம் இவங்கேயே அப்படியே அவனால் வெயிட் தாங்க முடியாமல் அம்மா எந்திரா முடியலடா எந்திரா. ஐயோ இவனை தூக்குறங்கிற பேரில் நான் என்ன கொலை பண்ண பாருனே. எந்திரா உனக்கு நான் அவ்வளோ ஃபிட்டாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமுக்குறான். இங்கே சத்தியமாக செத்துருவான்டா. எந்திரா போட நாயே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு அப்படி ஓரமாக உட்காந்துருக்கான். அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிது. ஸோ இவங்கிக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன அப்படி அழுகுறேங்கிற மாதிரி. ஸோ இவங்கி அப்படியே அவனோட 2 கன்னத்தையும் அப்படி கப்பண்ணி பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் இழுத்து ஏன்டா அழுகுற? என்கிட்ட பேசாத போ. சொல்லு, நீ என்னை விட்டுருவல? அவன் சொன்ன என்னை விட்டுருவல? பைத்தியம், அவன்லாம் அப்படி சொல்ல மாட்டான். நானும் அப்படிலாம் விட்டுட்டு போக மாட்டேன். எனக்கு தெரியும் யார் எப்படி என்ன ஏதுன்னு. இப்போலாம் அவனை விட்டு போவேண்ணா. போ, நீ சொல்லிட்ட போ. லூசு, என்கிட்ட பேசாத. ஆமாம் விட்டு போகிறேன். வேறு ஒருத்தி கல்யாணம் பண்ண போகிறேன். ஓ உனக்கு அவ்வளோ தூரம் வந்துச்சா? தெரியும். அந்த திருவிழாவில் ஒருத்தி ஜங்குக்கா சைட் அடித்தா, ஒருத்தி ஒன்று சைட் அடித்தா, அவ்வளோதானே? யார்? ஓ அவளா? நல்லா இருப்பா. நல்லா இருப்பா. வச்ச நோய் உன் ஓங்கி வச்ச நோய். இங்கே பாரு, இந்த ஜென்மத்தில் உனக்குன்னா எனக்கு நீ 2 பேருக்கு இடையில யாராவது வந்தாங்க கொன்றுவேன். அப்படி வந்தால் ஒன்று நம்ம குழந்தைங்களா தான் இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது. பாப்பா நல்ல சினிமா டைலாக். எந்த படம் பார்த்துட்டு வந்த? எந்த படமா? வலிக்குது அடிக்காத. கொன்றுவேன் பார்த்துக்க. சரிடி செல்லம். சரி ஓகேவா? நான் அப்படிலாம் போக மாட்டேன்.
உன்னை விட்டு போக மாட்டேன். சரியா புஜ்ஜு? சரியா? ம் சரி சரி ஒத்துக்கிறேன். ம் சரி அப்படின்னு ஜிமன் சொல்கிறான். ஸோ ஜிமன் அப்படியே ஒரு மாதிரி கண்ணீர் மல்க அப்படியே கண்ணீரோட உட்காந்துருக்கான். இவங்க அப்படியே பொறுமையாக ஜிமனை பிடிச்சி இழுத்து பொறுமையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ரொம்ப பேஷனேட்டாக, ரொம்ப டீப்பாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப லவ்வோட அந்த கிஸ் வந்து போகுது. ஸோ அவன் கிஸ் பண்ண பண்ண ஜிமன் வந்து அப்படியே அந்த கிஸ்ஸை வந்து ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுமே அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக இவங்க எப்படிலாம் அவனை இழுக்கிறானோ அந்த ஃப்ளோக்கெல்லாம் அப்படியே போகிறான். இவங்க வந்து ஜிமன் அப்படியே டைட்டாக கிட்ட இழுத்து பிடிச்சி ரொம்ப அழகாக ஒரு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுது. ஏதோ சுகம் உள்ளூருது, ஏனோ மனம் தள்ளாடுது. விரல்கள் தொடவா, விருந்தை பெறவா, மார்போடு கண்கள் மூடவா. ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். சீக்கிரம் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். டாட்டா, பை பாய்.